வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் இன்னும் சில மணி நேரத்தில் புயலாக மாற இருக்கிறது. அதாவது அடுத்த 2 மணி நேரத்தில் இது புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது இந்த புயல் தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டை நோக்கி, அதாவது சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகையிலிருந்து 360 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் அப்படிங்கிறது நிலை கொண்டிருக்கிறது. மணிக்கு இதனுடைய வேகம் அப்படிங்கிறது மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 7 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்துச்சு, ஆனால் இப்போ மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கியிருக்கு. இதனுடைய வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இன்றைய தினம் இது புயலாக மாறாது, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாகவே காற்றழுத்த தாழ்மண்டலமா வலுவிழந்து புயலில் கரையை கடந்துடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் நேற்று தெரிவிச்சிருந்த நிலையில இன்றைய தினம் இது புயலாக மாறும் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த புயல் கடந்து வந்த பாதையை எப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வரைபடம் மூலமாக பார்த்துடலாம். அதாவது வங்கக்கடல்ல முதல்ல ஒரு காற்றினுடைய சுழற்சி அப்படிங்கிறது ஏற்படுது. அதனை தொடர்ந்து அந்த காற்றினுடைய சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்குது. அது எப்போ உருவெடுக்குது அப்படின்னா 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்குது. அதனை தொடர்ந்து அங்கிருந்து அடுத்தது 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக அது மாறுது. அதாவது டிடி அப்படின்னா டீப் டிப்ரெஷன், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுது. 26ஆம் தேதியும் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொள்ளுது. தொடர்ந்து அங்கிருந்து இது முதல்ல மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கி இருந்துச்சு. அதற்கு அடுத்தபடியாக அதனுடைய வேகம் அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. அதாவது 20 கிலோமீட்டராக குறைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் 18 கிலோமீட்டராக குறைஞ்சிச்சு, அதுக்கப்புறமா 12 கிலோமீட்டராக குறைஞ்சிச்சு, 7 கிலோமீட்டராக குறைஞ்சிச்சு. இப்போ 8 கிலோமீட்டர் வேகத்தில் மெல்ல தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம 26ஆம் தேதி பார்க்கும்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருந்துச்சு. அங்கிருந்து அப்படியே மெல்ல 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 போகும்போது ஒரே இடத்துல 26ஆம் தேதிக்கு 27ஆம் தேதிக்கு இடையில ஒரே இடத்துல ஸ்டாலாக கூட அந்த நிலையை நம்ம பார்க்க முடிஞ்சு. ஒரே இடத்துல அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது. 27ஆம் தேதியும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அது நகர தொடங்குச்சு. அடுத்து 28ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அடுத்தது மேற்கு இலங்கையை ஒட்டி நகர தொடங்கி இருந்துச்சு. அதாவது வடகிழக்கு இலங்கையில் திரிகோணமலையிலலாம் மிகப்பெரிய பலத்த மழையை அங்கே எதிர்பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கே கடுமையான சேதங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஒரே இடத்துல இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது ஸ்டாலாகி நின்று அதிகப்படியான மழையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ அடுத்ததா 28ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்துச்சு. இன்றைய தினம் 29ஆம் தேதி இது புயலாக மாறக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. நேற்றைய தினம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இது புயலா இருக்குமா இருக்காதா, அதாவது இது தற்காலிக புயல் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்தாங்க. அது என்ன தற்காலிக புயல் அப்படிங்கும் பொழுது அந்த நாட்ஸ் அப்படின்னு சொல்றது அந்த 34, 35 அந்த கேப்லேயே அது நின்று காற்று வீசிட்டு இருந்ததுனால இது ஒரு தற்காலிக புயல் தான் அப்படிங்கிற நேற்று ஒரு விளக்கத்தை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த தற்காலிக புயலுக்கான இன்னொரு ரீசனையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது காற்று குவிதல், இன்னொன்று காற்று பிரிதல். அதாவது ஒரு இடத்துல நிலை கொள்ளுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு சுழல் இருக்கும். அந்த சுழல் என்ன செய்யும் அப்படின்னாக்க சுற்றி அங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அந்த சுழலும் போது கீழே கடல் பரப்புக்கு அடியில் ஒரு காற்று குவிதல் ஏற்படும். அந்த காற்று குவிதல் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த சுழல்லையே சிக்கி 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 மேலே காற்று பிரிதலாக இருக்கப்படும். இப்போ கீழே ஒரு குறிப்பிட்ட அளவு காற்று குவிதல் ஏற்படும் போது அது மேலே காற்று பிரிதலாக மாறும்போதும் அதே அளவு காற்று பிரிதல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நேற்றைய தினம் என்ன நடந்தது, அந்த காற்று குவிதல் கீழே போகும்போது காற்று பிரிதல்ல ஒரு பெரிய மாறுபாடு இருந்துச்சு. எந்த அளவுக்கு காற்று குவிதல் இருந்துச்சோ அதே அளவுக்கான காற்று பிரிதல் இல்லை. அதன் காரணமாகத்தான் அந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சு. வானிலை ஆய்வு மையம் இது புயலாக இருக்காது, காற்றழுத்த தாழ்மண்டலமாகவே கரையை கடந்துரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை நேற்றைய தினம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நிலைமை மாறி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க இது புயலாகவே கரையை கடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது புயலாக கரையை கடக்கும் பொழுது காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். காற்றினுடைய வேகம் மணிக்கு 90 கிலோமீட்டர், அதாவது அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 75 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றினுடைய வேகம் இருக்கும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையம் மையப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெருத்த அளவில் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நம்ம வருதா புயலாக இருக்கட்டும், ஒக்கி புயலாக இருக்கட்டும், கஜா புயலாக இருக்கட்டும், இந்த 3 புயல்களுமே மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காற்றினுடைய வேகம் தான். அந்த புயல்களின் போது மழை பெருசாக நமக்கு இல்லை.
காற்றினுடைய வேகம் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. ஒக்கி புயலாக இருக்கும்போது கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி கஜா புயல் அப்போ டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. தென்னை மரங்கள் கூட வேரோடு, ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு முறிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த கஜா புயல் ஏற்படுத்தி இருந்துச்சு. வருதா புயல் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க சென்னையில் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவுமே காற்றினுடைய தீவிரத்தன்மை அதிகமாக இருந்த காரணத்தினால மிகப்பெரிய அந்த மர முறிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. பெட்ரோல் பங்கில் இருக்கக்கூடிய மேற்கூரையெல்லாம் பறந்து விழுந்துச்சு. பெரிய பெரிய பில்டிங்கில் அமைச்சிருந்த அந்த கூரைகள் கூட இந்த காற்றினுடைய வேகம் தாங்காமல் சரிந்து விழக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்த்தோம் கடந்த கால புயல்களில். அதே போன்ற ஒரு நிலைமை இது ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது தான் வானிலை ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த மழையை பொறுத்த வரைக்கும் இது அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு புயலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரி, மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்னாக்க இப்போ மிக்ஜாம் புயல் மாதிரி ஒரு பெரிய மழை நீரை கொடுக்குமா, அல்லது புரவி புயல் மாதிரி ஒரு மழை நீரை கொடுக்குமா? ஏன்னா மிக்ஜாம் புயல் அப்போ சென்னையில் வந்து மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரே நாளில், அதாவது 24 மணி நேரத்தில் 42 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய மழைப்பொழிவு கொடுத்திருந்தது. அதே மாதிரி ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாமா அப்படின்னா அதற்கான உறுதியான ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணலை. நிச்சயமாக ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு புயலாகத்தான் இது இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எனவே இது கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 90 கிலோமீட்டர் அதிகபட்சமாக காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 29ஆம் தேதி டீப் டிப்ரெஷன், இன்னைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடியது. 29ஆம் தேதி சைக்ளோஸ்டோன், இன்னும் 2 மணி நேரத்தில் சைக்ளோஸ்டோன் அப்படின்னாக்க புயலாக மாறக்கூடிய வாய்ப்புகள், அதாவது புயலாக மாறக்கூடியதற்கான உறுதியான அந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 29ஆம் தேதி இது இன்று மாலை இன்னும் 2 மணி நேரத்து புயலாக மாறும். மழையை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி இன்று மாலை அதிகப்படியான மழை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 30ஆம் தேதி நாளைக்கு சைக்ளோஸ்டோனா தான் இது கரையை கடக்க இருக்கிறது. புயலாக கரையை கடந்து அடுத்தது 30ஆம் தேதி மாலை டிடி ஆழ்ந்த டிப்ரெஷனாக இது வலுவிழுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த எந்த இடத்துல எக்ஸாக்டா கரையை கடக்குது அப்படிங்கும்பொழுது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும், அதாவது மரக்காணத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே இது புயலை கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி கரையை கடப்பதில் அதை கணிக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு. ஆனால் இப்போ தெளிவாகவே காரைக்காலுக்கும் மரக்காணத்துக்கும் இடையே இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. சரி, இது என்ன மாதிரியான மழைப்பொழிவை நமக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது குறித்து நம்மிடையே தனியார் வானிலை ஆர்வலர் திரு ராஜா ராமசாமி தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார். அவர்கிட்ட நிறைய விஷயம் பேசுவோம். வணக்கம் திரு ராஜா ராமசாமி. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த செங்கல் புயல் வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி புயலாக மாறும் பொழுது அதனுடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்கும்? வெறும் புயலாகவே இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ நேற்று நைட் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்திய வானிலை ஆய்வு மையம் பாத்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் ஆகி வலு குறைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் பாண்டிச்சேரி பக்கத்துல கரையை கடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வெதர் டைனமிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு வெதர். இப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, எவ்ரி 3 hours ஒன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 12 மணிக்கு பேசுறோம், ஒரு 3 மணிக்கு ஒரு சேஞ்ச் நடக்குது. காலையில ஐஎம்டி கொடுத்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இது டீப் டிப்ரெஷனா தான் கிராஸ் ஆகும் பாண்டிச்சேரி பக்கத்துல சொல்லியிருந்தாங்க. இப்போ சைக்ளோன்ஸ் மாத்துறாங்க. அது 40 knots ஒரு 75 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீட் இருக்கும். கஸ்ட் அப் டு 90 கிலோமீட்டர் ஸ்பீட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விண்ட் ஒரு சமயத்துல 90 கிலோமீட்டர் வரைக்கும் அது விண்ட் ஸ்பீடு ஜாஸ்தியா போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்கணும்னா, இதுவே நடக்குமானா இதுவும் நடக்காம போகவும் வாய்ப்புகள் இருக்கு. வலு குறைந்தும் கிராஸ் ஆகலாம், வலு இன்னும் ஜாஸ்தியாகவும் கிராஸ் ஆகலாம். இப்ப என்னன்னா பார்க்கணும்னா, ஒரு வாரமா நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இந்த புயலோட தன்மையை. இது புயலா மாறுமா மாறாதா, முதலே நம்ம பேர்லாம் வச்சுட்டோம். இப்ப என்ன பார்க்கணும்னா, இது எப்ப புயலா மாறுதுன்னா ஒரு 1 or 2 hours புயலா மாறிடும். அதுதான் வானிலை ஆய்வு மையம் சொல்றது. இது தீவிர புயலா மாறுமானா பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ஃபேவரபிளா இருக்கு. ஆமா, அடுத்த தீவிர புயலாவும் மாறலாம். அந்த விண்ட் ஸ்பீடு பேஸ் பண்ணி தான் சொல்றோம். காற்றோட வேகத்தை பொறுத்து தான் இது சாதாரண புயலா, தீவிர புயலா, அதிதீவிர புயலாங்கிறதுலாம் கணிக்க முடியும். ஸோ காற்று இப்போ பாத்தீங்கன்னா 55 knots தான் இருக்கு. இது 60 knots மாறும்போது அதாவது 55 கிலோமீட்டர் இருக்கு. 30 knots இருக்கு. 35 knots மாறும்போது புயல்னு அறிவிச்சிருவாங்க. 30 knotsங்கிறது 65 கிலோமீட்டர் per hour, 65 கிலோமீட்டர் per hourல காற்று வீசிச்சுன்னா அது புயல் ஆயிடும். ஸோ இது மேலும் வலுப்பெற்று 65 மேல 75, 80, 85 போச்சுன்னா, 85 மேல போச்சுனால என்ன ஆகும்னா தீவிர புயலா மாறிடும். இதுக்கான சூழ்நிலைகள் சாதகமா இருக்கிறதுனால இந்த மாற்றம் செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த புயல்ங்கிறது என்னன்னு பார்க்கணும்னா, புயல்கள்
ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மாதிரி இருக்காது. ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா ரெயின் இருக்காது, மழை பெய்யும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. புயலுங்கிறது என்னன்னா எங்க வருதோ ஒரு 150 கிலோமீட்டர் அந்த ரேடியஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியில மட்டும்தான் ரெயின் இருக்கும். மற்ற ரீஜன்ல மற்ற சுத்தி இருக்கிற பகுதியெல்லாம் பெரிய மழை இருக்காது. அது எங்க கடந்து செல்லுதோ அந்த பாதை ஃபுல்லா மழை இருக்கும். சப்போஸ் வந்து புதுச்சேரியிலேயே நமக்கு கடக்குதுன்னு வச்சுப்போமே, புதுச்சேரியில இருந்து விழுப்புரம் மாவட்டத்துல அடுத்து ஒரு 1 hour கழிச்சு விழுப்புரம் மாவட்டத்துல நல்ல மழை இருக்கலாம். அதுக்கப்புறம் தர்மபுரி அப்படி கிராஸ் ஆகி அது அரேபியன் சி போகும். இது எந்த எதை நோக்கி போகுதோ அங்கெல்லாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. சென்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு புயலுமே வந்து ஒரு 0.5 டிகிரிஸ் 55 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் சப்போஸ் வடக்கே கிராஸ் ஆயிடுச்சுன்னா சென்னைக்கு நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து 55 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் புதுச்சேரி புதுச்சேரி தெற்கே கிராஸ் ஆயிடுச்சுன்னா சென்னைக்கு மழை வர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு 1 டிகிரி எப்பவுமே வந்து புயல்ல வந்து 110 கிலோமீட்டர் 1 டிகிரின்னு சொன்னா 110 கிலோமீட்டருக்கு சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து புதுச்சேரின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, புதுச்சேரி ஆர் மரக்காணம் ஆர் மகாபலிபுரம், அதனால அவங்க என்ன சொல்றாங்க, மகாபலிபுரம் இருந்து காரைக்கால் வரைக்கும் எங்க வேணா கிராஸ் ஆகலாம், புதுச்சேரி தான் ஃபேவரபிள் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ ஸோ இந்த மாற்றம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா மழையோட அளவும் குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா, எங்க வந்து அந்த மேக கூட்டங்கள் மேல விழுதோ விண்ட் கன்வெர்ஜன் சொல்லுவோம் இல்லையா, காற்று குவியல் எங்கெல்லாம் ஃபேவரபிளா இருக்கோ அங்கெல்லாம் நல்ல ரெயின் வரதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்குங்க. நன்றி ராஜா ராமசாமி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஒரே ஒரு விஷயம்தான், இன்னும் சற்று நேரத்தில் இந்த புயல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை நெருங்கி வர இருக்கிறது. இதனுடைய வேகம் அப்படிங்கிறது தற்போது மணிக்கு 7 கிலோமீட்டராக இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டை நெருங்கும் போது மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது வட தமிழ்நாட்டில் அதிகப்படியான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையத்தோட கருத்தாக அறிவிப்பாக இருக்கிறது. தொடர்ந்து வானிலை நிலவரங்களை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.